கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் விவசாய சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டை தருகின்றார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றார். நாம் எல்லாரும் நடப்பவற்றை அக்கறையோடு உற்று பார்க்க வேண்டும், அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கைக்கான பாடங்களை என்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. உலக முடிவை பற்றி அனாவசியமாக கவலைப்பட்டு கொண்டிராமல் விழிப்போடு இருந்து ஆண்டவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் நம் ஆண்டவர். எதிர்காலம், புதிய காலம் நம் ஆண்டவர் இயேசுவின் இறப்போடும் உயிர்ப்போடும் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அது இன்னும் முழுமை பெறவில்லை, உண்மைதான். ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விதத்தில் அந்த விண்ணகம் மண்ணுலகிலேயே தொடங்கிவிட்டது என்று நாம் சொல்லலாம். புதிய எருசலேம் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய பலகீனத்தினூடே, குறைபாடுகளினூடே புதிய எருசலேம் இந்த உலகத்திலேயே உருப்பெற வேண்டும். நம் எல்லாருக்கும் ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கின்றார். நம்மால் இயன்றதை செய்து அன்பின் ஆட்சியை இங்கேயே அமைக்க நாம் எல்லாரும் பாடுபட வேண்டும். கடவுளின் கொடை நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடையை பயன்படுத்தி ஒரு புதிய அழகான உலகை இங்கேயே நாம் படைக்க வேண்டும். நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடும் எதிர்நோக்கியோடும் ஏற்கனவே நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் தொடங்கியுள்ள விண்ணகத்தின் நிறைவுக்காக காத்திருக்க வேண்டும். நம் இல்லங்கள், சமூகங்கள் எல்லாம் கடவுளின் உறைவிடமாக மாற வேண்டும். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்கின்றது இன்றைய திருப்பாடல். ஆண்டவரிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் மேன்மேலும் ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்க வேண்டும். நம் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடி அவரை முகமுகமாய் காண காத்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அன்பான ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று உரைத்தவரே, எங்கள் அன்றாட நிகழ்வுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உமக்காக வாழ எங்களுக்கு அறிவுறுத்துபவரே, சாத்தானின் சோதனைகளுக்கு இடம் கொடாமல் உம்முடைய வாக்கை அறிவிக்க, உமக்கு சான்று பகர, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள, ஏன் உயிரையும் கொடுக்க எங்களை தூண்டுபவரே, உமக்கு உண்மையுடன் நாங்கள் நடந்து கொண்டால் உம்மோடு ஆட்சி புரிவோம் என்று நம்பிக்கை அளிப்பவரே, விண்ணகத்தை மண்ணகத்திலேயே தொடங்க எங்களுக்கு ஏராளமாக கொடைகளை கொடுத்திருப்பவரே, அன்பின் ஆட்சியை இங்கேயே நாங்கள் தொடங்க எங்களுக்கு துணை செய்யும். நிறைவான மகிழ்ச்சிக்காக உம்மோடு என்றென்றும் இருப்பதற்காக எங்களையே நாங்கள் தயாரித்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென்.